அன்னவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்களாகிய அஹ்லுல் பைத்துக்கள், ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், இமாம்கள், இறைநேச பெருமக்களாகிய அவுலியாக்கள், நாதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸின் கதாநாயகராக இந்த இடத்தில் சமாதியுற்று ஆட்சி நடாத்தி கொண்டிருக்கும் குத்துபுஸ் ஸைலான் அஷேக் உஸ்மான் இப்னு அப்துர் ரஹ்மான் சித்திகில் காதிரி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் மீதிலும் ஏனைய எல்லா நாதாக்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் நம் அத்தனை பேர் மீதும் ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகிக் கொண்டே இருக்கட்டும் என்று வேண்டியதன் பின்னால், கண்ணியத்துக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய சாதாத்துமார்களே, மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சிறப்பு வாய்ந்த இந்த மஜ்லிஸில் அல்லாஹ்வுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்தவர்களாக அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களில் உண்டாகிய ஜுல்காதா மாதத்தில் பல்வேறுபட்ட சிறப்புகளோடு பல்வேறுபட்ட பாக்கியங்களை பெற்றவர்களாக இந்த மஜ்லிஸில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தலைப்பாக தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய பயான் நிகழ்வில் ஒவ்வொரு தலையங்கங்கள் கொடுக்கப்பட்டு பல்வேறுபட்ட பாடங்களை, படிப்பினைகளை நாம் ஒவ்வொரு நாளும் படித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தலைப்பாக தனிநபர் சமூக வளர்ச்சி, தனிநபர் மற்றும் சமூக வளர்ச்சியில் அதபு ஒழுக்கத்தின் பங்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் அதபு என்றால் என்ன, ஒழுக்கம் என்றால் என்ன, அதனுடைய பங்கு இஸ்லாமிய வளர்ச்சியில் ஒவ்வொரு மனிதன், ஒரு தனிநபர் ஒவ்வொருவருடைய அதபு ஒழுக்கத்தை பற்றி இஸ்லாம் எந்த அளவுக்கு நம்மை வலியுறுத்தி கட்டாயப்படுத்தி கொண்டு இருக்கின்றது என்பதை பற்றி தான் சுருக்கமாக பேசுமாறு பணிக்கப்பட்டிருக்கின்றோம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ அமல்கள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன. இஸ்லாத்தின் பிரதான அமல் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இது போன்று இதோடு தொடர்புபட்ட எத்தனையோ விதமான அமல்கள். இந்த அமல்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு தடை, சில திரைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த திரைகளை நீக்காத வரைக்கும் ஒரு மனிதன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அமல் செய்தாலும், எவ்வளவு முயற்சி செய்தாலும், எவ்வளவு சிரமங்களை ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதுதான் அதப் ஒழுக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றன. இஸ்லாம் இபாதத்துக்கு முன்பதாக தஅலீம் என்று சொல்லக்கூடிய கண்ணியத்தை, அதபை, ஒழுக்கத்தை முன்னிலைப்படுத்தி இருக்கின்றது. இதனால தான் நாங்கள் எல்லோரும் அடிக்கடி படிக்கிற ஒரு பாடம், அடிக்கடி கேட்கின்ற ஒரு விஷயம், இப்லீஸ் லானத்துல்லாஹி அலைஹி, அவன் ஆரம்ப கட்டம் அவனுடைய நிலைமை எப்படி இருந்துட்டு, மலக்குகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் அளவுக்கு அறிவில் மிகைத்தவனாக இருந்தான். பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் மலக்குகளுக்கு இப்லீஸ் பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த ஒரு உஸ்தாதாக இருந்தான். லேசுப்பட்ட ஆட்களுக்கு அவன் உஸ்தாத் அல்ல, மலக்குகளுக்கே உஸ்தாதாக இருந்தவன் இப்லீஸ். அதே மாதிரி அவனுடைய இபாதத்துக்கள், வணக்கங்கள் எந்த அளவுக்கு மிகைத்திருந்தது, அவன் சுஜூது செய்யாத இடமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இபாதத்தில் அவனை மிகைப்பதற்கு, அவனை மிஞ்சுவதற்கு யாரும் இருக்கல்ல. அந்த அளவுக்கு இபாதத்திலேயும் மிகைத்தவன், மிஞ்சியவன். அறிவிலும் மலக்குகளுக்கே பாடம் சொல்லிக் கொடுக்கும் அளவுக்கு உஸ்தாதாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்கள் இருந்தவன். அப்படிப்பட்ட அவனுக்கு அல்லாஹ்விடத்திலே இருந்த நெருக்கம் நீங்கி அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் வெறுப்புக்கும் ஆளாக்கப்பட்டு லஈன், அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டவனாக, ரஜீம், அல்லாஹ்வினால் தூக்கி வீசப்பட்டவனாக ஆக்கப்படுவதற்கு அடிப்படை காரணம் என்ன? அவனிடத்தில் அதப், ஒழுக்கம் இருக்கவில்லை.
அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்த சொன்னானோ, அல்லாஹ் யாரை ரெஸ்பெக்ட் பண்ண சொன்னானோ அவர்களை என்னால் கண்ணியப்படுத்த முடியாது என்று அல்லாஹுவோடு தௌஹீது பேசினான், அல்லாஹ்வோடு ஏகத்துவம் பேசினான். யா ரப், வணங்கினா உன்னை மட்டும்தான் வணங்குவோம், ரெஸ்பெக்ட் பண்ணினா கண்ணியப்படுத்தினா உன்னை மட்டும்தான் நான் கண்ணியப்படுத்துவேன், உன் படைப்புகள்ல யாரையும் நான் கண்ணியப்படுத்த மாட்டேன் என்று சொன்னான். உலகத்தில் நாம் அத்தனை பேரும் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அல்லாஹுவை அண்டி உலகத்தில் யாரும் நாங்க வணங்குறது கிடையாது. சுன்னத் வல் ஜமாத்து கொள்கைக்கு அப்பாற்பட்ட கூட்டத்தினர்கள் எம்மீது ஒரு இட்டுக்கட்டை சுட்டி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். என்ன, இவங்கெல்லாம் தாரி. இப்ப நாங்க உஸ்மான் வலியுல்லா குதுபுஸ்ஸைலான் உஸ்மான் ரதியல்லாஹு அவங்களுடைய உரூஸை ஹயாத்தாக்கி கொண்டிருக்கிறோம். உஸ்மான் ரதியல்லாஹு அவங்களுடைய இந்த தர்பாருக்கு வந்தா, இந்த இடத்துக்கு வந்தா அவங்களுடைய கபரை போய் ஜியாரத்து செய்கின்றோம், முபாரக்கான அவங்களுடைய ரவுலாவை முத்தமிடுகின்றோம். இதை வச்சு சுன்னத் வல் ஜமாத் கொள்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் எங்களுக்கு தரக்கூடிய டைட்டில் என்ன, எங்களுக்கு பூசக்கூடிய சேர் என்ன, எங்கள் மீது தரக்கூடிய பட்டம் என்ன? இவங்கெல்லாம் கபரு வணங்கிகள். யாரு? எங்களை பார்த்தவங்க சொல்றது கபரு வணங்கிகள். என்றைக்காவது யாராவது மனம் தொட்டு சொல்லுங்க பாப்போம், நாங்க அல்லாஹுவை அன்றி உஸ்மான் வலியுல்லாஹுவையோ அல்லது குத்துபு நாயகத்தையோ அல்லது ரிஃபாய் நாயகத்தையோ ஷாதுலி நாயகத்தையோ காஜா நாயகத்தையோ யாராவது என்றைக்காவது நாங்க வணங்கி இருக்கிறோம், அவங்கள ரப்பாக நாங்க ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம் என்று யாராவது சொல்லுவோமா? என்றைக்காவது சொல்லி இருக்கிறோமா அல்லது நினைத்து இருக்கின்றோமா? எங்களுடைய ரப்பு அல்லாஹுவை தவிர்த்து வேறு யாரும் இல்லை. எங்களுடைய அகீதா என்ன? லா மஅபூத இல்லல்லாஹ், வணங்கப்படக்கூடியவன் அல்லாஹுவை தவிர்த்து வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் உருவம் அற்றவன், அல்லாஹ் தனித்தவன், அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன், அல்லாஹ் அர்ஷில் தான் இருக்கின்றான் என்ற மனிதனை இஸ்லாத்தை விட்டும் அப்பாற்படுத்தக்கூடிய மோசமான அகீதாக்களை விட்டும் பரிசுத்தமானவர்கள் நாம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றவர்கள் நாம். எனவே வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அதை தான் இப்லீஸும் அன்றைக்கு சொன்னான், உன்னை மட்டும்தான் நான் வணங்குவேன். நாங்களும் வணங்குறது அல்லாஹுவை மட்டும்தான், வணங்குறது அல்லாஹுவை மட்டும்தான். ஆனால் கண்ணியப்படுத்துமாறு, அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்துமாறு, ரெஸ்பெக்ட் பண்ணுமாறு, யாருக்கு அதபு செலுத்துமாறு அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானோ அவர்களை நாங்க கண்ணியப்படுத்துறோம். கண்ணியப்படுத்தாட்டி என்ன நடக்கும்? இப்லீஸுக்கு நடந்த அந்த கதிதான் ஒவ்வொருத்தருக்கு நடக்கும். இப்லீஸ் என்ன செஞ்சான்? அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சி அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுமாறு, அவங்களுக்கு சுஜூத் என்ற வார்த்தையை கொண்டுதான் அல்லாஹ் சொன்னான். சுஜூத் என்று சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வணங்குங்க என்று சொல்லல, சிரம் தாழ்த்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னான். அந்த நேரத்தில் ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன் இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். இப்லீஸ் மட்டும் என்ன சொன்னான்? அல்லாஹ்வுடைய ஓர்டருக்கு எல்லா மலக்குகளும், கோடான கோடி மலக்குகளும் அடிபணிந்து சுஜூது செய்தார்கள். சுஜூது செஞ்சார்கள் என்றால் மீண்டும் மீண்டும் விலகிக் கொள்ளணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மலக்குகள் வணங்க இல்லை, அல்லாஹ் ரெஸ்பெக்ட் பண்ண சொன்னான். ரெஸ்பெக்ட் என்ற வார்த்தையை சஜதா என்ற வார்த்தையை கொண்டு அங்க அல்லாஹ் பிரயோகித்தான். எனவே எல்லா மலக்குகளும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூத் என்பதன் மூலமாக அவங்களை சிரம் தாழ்த்தி கண்ணியப்படுத்தினாங்க. இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர, அபா வஸ்தக்பர. அந்த இப்லீஸ் மட்டும் என்ன செஞ்சான்? அவன் அதை விட்டும் விலகி பெருமை அடித்தான். பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு விடயம். அல்லாஹ்வுக்கு மாத்திரம் முத்தகப்பிர் என்று சொல்லக்கூடிய அந்த சிஃபத்து அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது. அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் யாரெல்லாம் அந்த கிபிர் என்று சொல்லக்கூடிய பெருமையை தனக்கு எடுத்துக் கொள்வார்களோ, அடுத்தவனை விட நான் பெருசு, எந்த ஒரு விஷயத்திலையும் அடுத்தவனை விட நான் மேலானவன் என்ற எண்ணம் வந்துடக்கூடாது. அவனை விட நான் படிச்சீக்கன்,
எனக்கு எவ்வளவு குவாலிஃபிகேஷன்கள் இருக்குது, அவனை விட என்னிடத்தில் பணம் இருக்குது, அதனால் அவனை விட நான் தான் மேலானவன். அவனை விட எனக்கு சொத்து சுகங்கள் இருக்குது, எனக்கு வெஹிக்கிள் இருக்குது, எனக்கு வீடு வாசல்கள் இருக்குது, நான் நிறைய படிச்சு இருக்கிறேன், எவ்வளவு டைட்டில்கள் எனக்கு இருக்குது. எதை வைத்தும் ஒரு மனிதனுக்கு பெருமை அடிக்க முடியாது. ஒரு மனிதன் பாவத்திலேயே இருக்கிறான் சதாவும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து கூட நான் சதாவும் தொழுகிறேன், நான் தஹஜ்ஜத் மிஸ் பண்ணாம டெய்லி தொழுதுவாரன், அல்லாவுக்கு மாறு செய்யாம நான் பாவத்தில் ஈடுபடாமல் நல்லவனாக வாழுகின்றேன், இதை வச்சு கூட உன்னத்தன அவனை விட நான் மேலென்ற எண்ணம் வந்துடக்கூடாது. அல்லாஹ்க்கு தான் தெரியும் யார் நல்லவர் கெட்டவர். சில நேரம் இவர் மிஸ் பண்ணாம தஹஜ்ஜத் தொழுகிறவராயிருக்கும், 5 வக்து தொழுகையையும் அவ்வல் தக்பீரிலேயே நிறைவேற்றுவராயிருக்கும், முன்பின் ராத்திபத்தான சுன்னத்துக்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி மிஸ் பண்ணாம தொழுகிறவராக இருக்கும், எல்லா அமல்களை செய்கிறவராயிருக்கும். ஒரு சின்ன விஷயத்தில் இவருடைய சில அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இவர் அந்த தொழாமல் இருக்கின்ற மனிதனை விட சில நேரம் இவர் தாழ்வானவராக இழிவானவராக அல்லாஹ்விடத்தில் இருக்கலாம். இதனால தான் இஸ்லாம் சொல்லுது, எந்த ஒரு மனுஷனையும் நான் இபாதத்து செய்கிறேன், மிஸ் பண்ணாம தொழுறன், ஃபர்லான சுன்னத்தான அமல்களை எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்கிறேன் என்று இருந்தாலும் கூட அடுத்தவனை விட நான் மேலானவன் என்ற எண்ணம் எந்த ஒரு விஷயத்திலையும் யாருக்கும் வந்துடக்கூடாது. அது ஒரு பெருமை. அப்படி வாரது பெருமை. எனக்கின்ற பணம் இருக்கின்றது என்பதற்காக வேண்டியோ, அல்லது அமல் இருக்கின்றது என்பதற்காகவோ, அல்லது என்னிடத்தில் இல்மு இருக்கின்றது என்பதற்காகவோ, என்னிடத்தில் பட்டம் பதவிகள் இருக்கு, எந்த ஒரு விஷயத்திலையும் பெருமை வந்துடவே கூடாது. பெருமைக்குரியவன் அல்லாஹ். அந்த பெருமையை இபிலீஸ் எடுத்தான். அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்த சொன்னானோ அவங்கள என்னால் கண்ணியப்படுத்த முடியாது. கண்ணியப்படுத்துறதாக இருந்தால் ஒன்றை மட்டும்தான் நான் கண்ணியப்படுத்துவேன். அல்லாஹ் யாரை ரெஸ்பெக்ட் பண்ண சொன்னானோ அவங்கள ரெஸ்பெக்ட் பண்றது தான் அதபு, ஒழுக்கம். அதை அவன் மறுத்ததன் காரணமாக அல்லாஹ்விடத்தில் சபிக்கப்பட்டவனாக, அல்லாஹுவினால் தூக்கி வீசப்பட்டவனாக ஆக்கப்படுவதற்கு காரணம் அவனிடத்தில் அதபு இல்லாததுதான். எனவே அதபு என்பது இஸ்லாத்தின் பிரதானமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றன, இஸ்லாத்தின் அடிப்படை அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றன. வாப்பாவை உம்மாவை ஒரு மனிதன் மதிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். வாப்பா உம்மாவுக்கு அதபாக நடந்து கொள்ளணும். உம்மா வாப்பாவை அதபு செய்யாம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒழுக்கங்களை ரெஸ்பெக்டுகளை கொடுக்காம ஒரு மனிதன் காலமெல்லாம் அமல் செஞ்சாலும், நெத்தி கருக்க கருக்க அவன் தொழுதாலும் அவனுடைய எந்த ஒரு இபாதத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். வட்டுருக்கமாக ஒட்டுமொத்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னாங்க, ரிதர் ரப்பி ஃபீ ரிதல் வாலிதைன் வ சுஹுத்துர் ரப்பி ஃபீ சுஹுத்தில் வாலிதைன் அவு கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்ள ஓனம் என்று சொன்னா, உங்களை கொண்டு திருப்தி அடைய வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நீங்கள் அடைய வேண்டுமாக இருந்தால், உங்களை பெத்தெடுத்த வாப்பா உம்மா உங்களை பொருந்திக் கொண்டால், உங்களை கொண்டு சந்தோஷப்பட்டால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை உங்களால் பெற முடியும். அப்போ ஒரு மனிதன் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறணும் என்றதுக்காக, அல்லாஹ்வினுடைய திருப்தியை அடைஞ்சு கொள்ளணும் என்றதுக்காக எவ்வளவுதான் மிஸ் பண்ணாம ஒரு மனுஷன் தஹஜ்ஜத் தொழுதாலும், ஃபர்லான சுன்னத்தான அமல்களை எல்லாம் செஞ்சாலும், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அமல்களை செய்கிறான், உம்மா வாப்பாவுடைய விஷயத்தில் ஜீரோவாக இருக்கிறான். உம்மா வாப்பாவை மதிக்கிறது இல்லை, உம்மா வாப்பாவோட அதபாக நடந்து கொள்றது இல்லை, உம்மா வாப்பாவோட மனசை நோகடிக்கிறானா அவனுடைய எந்த ஒரு தொழுகையையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதை தான் ஆரம்பத்தில் சொன்னேன், நாங்கள் செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சில தடைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த தடைகளை நீக்காமல், திரைகளை நீக்காமல் என்ன அமல் செஞ்சும் எல்லாம் வேஸ்டா போயிட்டு எல்லாம் பாதுகாக்கணும். இதே மாதிரி தான் உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மதிக்க வேண்டிய ஒவ்வொருவரையும் எந்த இடத்துல வச்சு மதிக்க வேண்டுமோ,
எந்த 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 அமைப்பில் அவங்களோட அதபாக நடந்து கொள்ளணுமோ அப்படி நடந்தால் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் வெற்றி பெற்றவர்கள். நாங்கள் நினைச்சு கொள்ளக்கூடாது தொழுதுட்டாக்கா அமல் செஞ்சிட்டா மட்டும் சொர்க்கம் பெற்றே எழுமண்டு. மதிக்க வேண்டியவர்களை மதிக்கணும். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் என்னது, மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா அவு கமா கால் அலைஹி ஸலாத்து வஸலாம். சின்ன புலேலுக்கு இரக்கம் காட்டாதவர்களும் பெரியவர்களை மதிக்காதவர்களும் லைஸ மின்னா, அவன் இந்த உம்மத்தை சேர்ந்தவன் அல்ல, எங்களை சேர்ந்தவன் இல்லை என்று சொன்னானது, அவன் இந்த உம்மத்தை விட்டு அவுட்டாகி விட்டான், இந்த உம்மத்தில் உள்ளவனாக இருக்க முடியாது. அப்ப யாரை எப்படி மதிக்க வேண்டுமோ, யாருக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டுமோ அந்தந்த மனிதர்களுக்கு அந்தந்த விதத்தில் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நபிமார்கள் ரசூல்மார்கள் எப்படி அவங்களை மதிக்கணும், கண்ணியப்படுத்தணும். சஹாபாக்கள், இறைநேசர்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், அஹ்லு பைத்துக்கள், சாதாத்துமார்கள், இப்படி மஷாயிஹ்மார்கள், உலமாக்கள், வயசுல மூத்தவங்க, இவங்களெல்லாம் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் என்று சொல்லி மார்க்கம் எங்களை கட்டாயப்படுத்தி இருக்கின்றதோ அதை நாங்கள் கண்ணியப்படுத்தினோம். என்றைக்குமே எந்த ஒரு விஷயத்தையும் வச்சு அடுத்தவனை விட நான் மேலானவன் என்ற எண்ணம் எங்களிடத்தில் வரக்கூடாது. ஒட்டுமொத்தமாக சொல்லுவதாக இருந்தால் இதுதான் தஸவ்வுஃப், இதுதான் சூஃபித்துவம், இதுதான் ஷேகுமார்கள் அவுலியாக்கள் நமக்கு காட்டி தந்த பாதை. இறைநேசர்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெறுவதற்கு அவர்கள் நடந்து கொண்ட மிக தூய்மையான பாதை இதுதான். அவர்களிடத்திலே பணிவு இருந்தது. எந்த ஒரு கட்டத்திலேயும் ஒரு ஷேഖ് இன்னொரு ஷேഖை விட நான் பெரியவன் என்ற எண்ணம் அவர்களிடத்தில் வந்தது கிடையாது. உலகத்தில் எத்தனையோ வரலாறுகளை படிக்கிறோம். பெரும் பெரும் நாதாக்கள், குதுபு நாயகத்தினுடைய காலத்திலேயே எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான பெரும் பெரும் நாதாக்கள் வாழ்ந்தார்கள். அஹ்மது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு, ஹாஜா முஐனுத்தீன் ஜிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மகான்கள் குதுபு நாயகத்தினுடைய ஜீவிய காலத்திலேயே வாழ்ந்தவர்கள். வயசில் அவங்களை விட குறைஞ்சவங்க, அதே காலத்தில் வாழ்ந்தவங்க. அவங்க உலகத்தை விட்டு மறைஞ்சு கொஞ்ச காலத்தில் உலகத்தில் இஸ்லாத்துக்கு தொண்டு செய்வதற்கு உலகத்தில் அவதரித்த இஸ்லாத்தை பாதுகாக்க வந்தவர்கள் தான் அபுல் ஹசன் அலி ஷாதுலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். இப்படி எத்தனையோ பெரும் 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 மகான்கள் எல்லாம் உலகத்தில் தோன்றினாலும் எந்த ஒரு மகானும் குத்துபு நாயகமாக இருக்கலாம், ஷாதுலி நாயகமாக இருக்கலாம், ரிஃபாய் நாயகமாக இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் அவங்களை விட நான் பெரியவன் என்ற எண்ணம் அவங்களிடத்தில் இருக்கல்ல. இதே மாதிரி தான் ஒவ்வொரு தரீக்கத்திலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முரீதீன்களுக்கும் அவர் காதிரியா, நான் ஷாதுலியா, என்னுடைய ஷேഖ് இந்த அளவுக்கு பவரானவர், இவருடைய ஷேഖை என்னுங்களுடைய ஷேഖை விட தரம் குறைந்தவர், இப்படி என்ற எண்ணங்கள் யாருக்கும் வந்துடக்கூடாது. எல்லோரும் எல்லா ஷேഖுமார்களையும் எல்லா தரீக்கத்தை சேர்ந்த ஷேഖுமார்களையும் மதிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும், கண்ணியப்படுத்தணும். இதுதான் தரீக்கத், இதுதான் இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய ஷேഖுமார்கள் நமக்கு காட்டித்தந்த அழகிய பண்பாடுகள். ஒத்தர மதிக்கணும். யாரும் எந்த ஒரு விஷயத்திலையும் அடுத்தவங்களை விட நான் மேலானவன் என்ற எண்ணம் எப்பவும் எழுந்திடக்கூடாது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அணுவளவும், அணு என்று சொன்னானது கடுவை எங்களுக்கு தெரியும், கடுவை எவ்வளவு சின்னது என்று தெரிந்தானே, அந்த கடுவை விடவும் மிகவுமே கண்ணுக்கு புலப்படாததுதான் அணு என்று சொல்லக்கூடியது. அணுவளவு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பெருமை இருந்தாலும் அவனுக்கு சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று சொல்லல, சொர்க்கத்தினுடைய வாசத்தை கூட, சொர்க்கத்தின் வாடையை கூட அவனால் நுகர முடியாது. சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியும். அப்ப சொர்க்கத்தினுடைய வாசம் பல்லாயிரம் மைல்களுக்கு அங்கால சொர்க்கத்துடைய வாசம் வீசிக்கொண்டிருக்கு. அப்ப சொர்க்கத்தினுடைய வாசத்தை கூட அவனால் நுகர முடியாது என்று சொன்னால், சொர்க்கத்துக்கு பல்லாயிரம் மைல்களுக்கு அங்கால கூட அவனுக்கு கிட்டவாக கூட முடியாது.
நிறைய அமல் செஞ்சிருப்பார், நிறைய சேவைகள் செஞ்சிருப்பார். ஆனால் உள்ளத்தில் பெருமை. நான் அப்படி செஞ்சிருக்கேன், இப்படி செஞ்சிருக்கேன், அவ்வளோ அமல் செஞ்சிருக்கேன், இவ்வளோ அமல் செஞ்சிருக்கேன், இவ்வளவு இல்மி இருக்குது எனக்கிட்ட, இவ்வளவு இப்படி எதை வைத்தாவது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் கடுகளவாவது பெருமை வந்துட்டு என்று சொன்னால், அணுவளவு பெருமை வந்தாலும் அவனுக்கு சுவர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது. எனவே இந்த அதபு என்று சொல்லக்கூடியது, ஒழுக்கம் என்று சொல்லக்கூடியது, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி நமக்கு தரப்பட்ட இந்த தரீக்காக்கள், தஸ்கியத்துன் நஃப்ஸ், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வழிமுறைகள், ரூட்டுகள் தான் தரீக்காக்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த தரீக்காக்களுடைய நோக்கம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அதபு கெட்டவைகள், பெருமை அது அதபை விட்டும் அப்பாற்பட்டது, பொறாமை அது அதபுக்குரியது அல்ல. இப்படி பொய் பேசுவது, நயவஞ்சகத்தனம், ஒரு மனிதனுடைய உள்ளத்தை எதுவெல்லாம் அசுத்தப்படுத்துமோ இதுவெல்லாம் அதபு கெட்டவைகள், ஒழுக்கம் கெட்டவைகள். எனவே இவைகளை உள்ளத்தை விட்டும் அகற்றாத வரைக்கும் ஒரு மனிதன் என்ன அமல் செஞ்சாலும் அல்லாஹ்விடத்தில் நெருக்க முடியாது. இதைதான் குர்ஆன்ல அல்லாஹ் வட்டுருக்கமாக சொல்லி காட்டுகின்றான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றவர்கள். அவங்க இம்மையிலும் வெற்றியாளர்கள், கபரிலும் வெற்றியாளர்கள், நாளை மறுமையிலும் வெற்றி பெற்றவர்கள். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. இந்த உள்ளத்தை அசுத்தப்படுத்தியவர்கள், அழுக்கடைய செய்தவர்கள், பெருமையை கொண்டு, பொறாமையை கொண்டு, நயவஞ்சகத்தை கொண்டு யாரெல்லாம் உள்ளத்தை அசிங்கப்படுத்தினாங்களோ, அசுத்தப்படுத்தினார்களோ அவர்கள் இந்த உலகத்திலேயும் தோல்வி அடைஞ்சவங்க, நாளை கியாமத்திலேயும் தோல்வி அடைஞ்சவங்க. எனவே அதபு, ஒழுக்கம் என்பது இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு, ஒவ்வொரு மனிதனுடைய தனி வாழ்க்கை, தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கும் சமூக வாழ்க்கைக்கும் இந்த அதபு என்பது, ஒழுக்கம் என்பது, கண்ணியம் என்பது அத்தியாவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு விடயம், குத்துபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேற்பட்ட காலங்கள் தியானத்தில், ஹல்வத்தில் இருந்துட்டு உலகத்தில் படிக்க வேண்டிய எல்லா விதமான கலைகளையும் படித்து முடிச்சிட்டாங்க. தஃப்சீருடைய கலை, ஹதீஸினுடைய கலை, ஃபிக்ஹினுடைய கலை, தஸவுஃபினுடைய கலை, அகீதா, உலகத்தில் என்னென்ன கலைகள் எல்லாம் இருக்கின்றதோ ஆத்மீக, லௌகீக, உலக சம்பந்தப்பட்ட, தீன் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான அறிவு ஞானங்களையும் கற்று தேர்ந்ததற்கு பின்னாலேயும் குத்துபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு மத்தியில் உபன்யாசம் செய்யறதுக்காக பெரும் பெரும் மகான்கள், பெரும் பெரும் இமாம்கள், பல்லாயிரக்கணக்கான இமாம்கள் எல்லாம் அவங்களுடைய சபையில் கூடியிருக்கும் பொழுது குத்துபு நாயகத்தை மிஞ்சிய அறிவாற்றல் படைத்தவர்கள் அந்த சபையில் யாருமே இல்லை. அந்த அளவுக்கு எல்லா ஃபன்னிலையும் கற்று தேர்ந்த குத்துபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படிக்க வேண்டிய எல்லா படிப்புகளையும் படித்து முடிஞ்சு தன்னை பக்குவப்படுத்தி தியானத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலான ஹல்வத்தில் இருந்துட்டு தன்னை பக்குவப்படுத்தியதற்கு பின்னாலும் கூட மக்களுக்கு வந்து உபன்யாசம் செய்யறதுக்காக, மார்க்கத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்காக வேண்டி வந்திருந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விதமான ஒரு பயம் உள்ளத்தில் ஏற்படுகின்றது. மார்க்கத்தை தப்பாக நான் சொல்லிக் கொடுத்து விடுவேனோ, அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக ஆகிவிடுவேனோ, இவ்வளவு பெரும் பெரும் மகான்கள், பெரும் பெரும் இமாம்கள் எல்லாம் இங்கே குழுமி இருக்கின்றார்களே என்ற ஒரு விதமான திடுக்கம் ஏற்பட்டு அப்படியே குத்துபு நாயகம் மயங்கி விழுந்துடுறாங்க. இந்த நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சமூகம் கொடுத்து கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாயை திறக்குமாறு சொல்லி 7 விடுத்தங்கள்
தன்னுடைய முபாரக்கான உமிழ் நீரை குத்துபு நாயகத்தினுடைய வாயில உமிழுகின்றார்கள். தந்த முபாரக்கான எச்சிலை குத்துபு நாயகத்தினுடைய வாயில அவங்க உமிழுகின்றார்கள், துப்புகின்றார்கள். நீங்க பயப்படாம இருந்து இப்ப மக்களுக்கு உபன்யாசம் செய்யுங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ் நீரினுடைய பரக்கத்தை கொண்டு குத்துபு நாயகம் இப்ப எழும்பி மக்களுக்கு உபன்யாசம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்பொழுதும் மீண்டும் ஒரு விதமான மயக்கம் ஏற்பட்டு அப்படியே மயங்குகின்றார்கள். இந்த நிலையில அடுத்த கட்டமாக சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே ஹாதிராகி சமூகம் கொடுத்து குத்துபு நாயகத்தினுடைய வாயை திறக்குமாறு சொல்லி 6 விடுத்தங்கள் குத்துபு நாயகத்தினுடைய வாயில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய முபாரக்கான உமிழ் நீரை உமிழுகின்றார்கள். இப்ப கௌது நாயகம் திருப்பி கேட்கிறாங்க, கொஞ்சத்துக்கு முன்னால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க, என்ற வாயை திறக்க சொன்னாங்க, 7 விடுத்தங்கள் என்ற வாயில உமிழ்ந்தார்கள். லிமலம் துகம்மில்ஹா சபஆ, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 தடவை என்ற வாயில உமிழ்ந்துட்டு போனாங்க. நீங்க என்ன ஒரு தடவை குறைச்சி 6 தடவை தானே என்ற வாயில உமிழ்ந்தீர்கள் என்று கேட்கிற நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அதபன் மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அதபாக நடந்து கொள்ளணும், ஒழுக்கமாக நடந்து கொள்ளணும். அவங்களும் 7 விடுத்தம் உமிழ்ந்தார்கள் என்பதற்காக வேண்டி நானும் 7 விடுத்தம் உமிழ்ந்தால் அதை நான் ஒழுக்க குறைவாக நான் எண்ணுகின்றேன், பார்க்கின்றேன். அதனால தான் 7 தடவை நான் கம்ப்ளீட் பண்ணாம ஒரு தடவை குறைச்சி நான் 6 விடுத்தங்கள் உங்களுடைய வாயில உமிழ்ந்தேன் என்று சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்துபுல் அக்தாப் கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்ன அந்த செய்தி பல தடவை நாங்கள் படிச்சிப்போம். அப்ப இதெல்லாம் எங்களுக்கு ஏதோ உணர்த்துது. சஹாபாக்கள் அவங்களுடைய அந்தஸ்த உலகத்தில் யாருக்கும் கியாமத்தினால் வரும் வரைக்கும் வரக்கூடிய யாருக்கும் சஹாபாக்களுடைய அந்தஸ்தை எட்ட முடியாது. காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் நடந்து கொண்ட அதபு, சஹாபாக்கள் நடந்து கொண்ட ஒழுக்கம், சஹாபாக்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட மஹப்பத், ஹுப்பு, அவர்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணினார்கள். இதனால தான் சஹாபாக்களை உலகத்தில் யாரும் அவங்களுடைய அந்தஸ்தை அடைந்து கொள்ள முடியாது. உலகத்தில் தோண்டிய ஒவ்வொரு இறைநேசர்கள் குத்துபுல் அக்தாப் கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட இந்த மஜ்லிஸின் கதாநாயகராக இருக்கக்கூடிய குத்துபு ஸைலான் ஷேக் உஸ்மான் இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட உலகத்தில் தோண்டிய ஒவ்வொரு நாதாக்கள், நல்லவர்கள், இறைநேசர்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தன்னிடத்திலே எடுத்துக்கொண்ட பிரதானமான ஆயுதங்கள் என்ன? ஜிக்ர். அந்த ஜிக்ரின் மூலமாக ஒரு மனிதனுடைய மிக பெரும் விரோதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே, ஆதா அதுவிக்க நஃப்சுக்கல்லதி பைன ஜன்பை, ஓண்ட விரோதிகளில், ஓண்ட பகைவர்களில் மிகப்பெரிய விரோதி யார் தெரியுமா? உன்னுடைய ஆத்துமா, ஓண்ட நஃப்சு தான் உனக்கு மிகப்பெரிய விரோதி. நீ சொர்க்கம் செல்வதற்கு, நீ அல்லாஹுவை நெருங்குவதற்கு தடையாக இருக்கக்கூடியது வேறு யாரும் அல்ல, ஷைத்தான். 2வது கட்டம் தான். ஷைத்தானை விட மிகப்பெரிய விரோதி நஃப்சுக்கல்லதி பைன ஜன்பை, உனக்குள்ளாலேயே ஓண்ட 2 ஷோல்டருக்கும் நடுவில் உனக்குள்ளால் இருக்கக்கூடிய ஓண்ட ஆத்துமா இருக்குதே, ஓண்ட நஃப்சு தான் உனக்கு மிகப்பெரிய விரோதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. அந்த நஃப்ஸை யார் பக்குவப்படுத்தி நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டு விடாமல், நஃப்ஸுக்கு தான் அடிமையாகி விடாமல், நஃப்ஸை தனக்கு அடிமையாக்கி யார் ஜிக்ரின் மூலமாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் அகற்றி 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 எந்த ஒரு கட்டத்திலையும் அடுத்தவனை விட நான் பெரியவன் என்ற எண்ணம் வந்துடக்கூடாது. அடுத்தவனை விட நான் பெரியவன் என்ற எண்ணம் வந்துட்டாக்க என்ன நடக்கும்? அவனை பார்த்து இவன் சலாம் சொல்ல மாட்டான். நான் என்னத்துக்கு இவனுக்கு சலாம் சொல்லணும்? இவன் டைட்டில் என்ன, என்ற டைட்டில் என்ன, இவன் குவாலிஃபிகேஷன் என்ன, என்ற குவாலிஃபிகேஷன் என்ன என்று சொல்லி அடுத்தவனை அவன் மதிக்க மாட்டான். இஸ்லாம் சொல்லுது என்னது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில்
ஒரு கட்டத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, துல்லனி அலா அமலின் யுதுகிலுனியல் ஜன்னா. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, சொர்க்கத்தில் என்னை நுழைக்கக்கூடிய லேசான ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாங்க. சொர்க்கம் நான் போகணும், என்ன அமலை செஞ்சா நான் லேசா சொர்க்கம் போகணும். அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சல்லிம் அலாமன் அரஃப்த வமல்லம் தாரிஃப். உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் முஸ்லிம் என்று விளங்கிட்டாக்கா அவங்களுக்கு நீங்க சலாம் சொல்லுங்க. இது உங்களை சுவர்க்கம் நுழைக்கக்கூடிய அமல். இரண்டாவதாக சொன்னாங்க, அத்ஐமித் தஆம், உணவு, பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்க, பசித்தவர்களுக்கு சாப்பாடு கொடுங்க. இது உங்களை சுவர்க்கம் நுழைக்கக்கூடிய அமல். மூன்றாவதாக சொன்னாங்க, வஸல்லு வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் தூங்குகின்ற நேரத்தில், குரட்டை விட்டு மக்கள் எல்லாம் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கும் பொழுது நடு ஜாமத்தில் எழும்பி தஹஜ்ஜத் தொழுங்க. இந்த மூன்று அமல்களையும் நீங்க மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னு சொன்னாக்கா என்னது? ஒன்று, யாரை கண்டாலும் சலாம் சொல்றது. இரண்டாவது, ஏண்டிய அளவுக்கு சாப்பாடு கொடுக்கிறது. மூன்றாவது, தஹஜ்ஜத்தை மிஸ் பண்ணாம தொழுது வாரது. தஹஜ்ஜத் மிஸ் பண்ணாம தொழணும், ஆனா தொழுதுட்டு அடுத்தவங்களுக்கு போட்டு காட்டக்கூடாது. நான் தான் தஹஜ்ஜத் மிஸ் பண்றது இல்லை, டெய்லி நான் தஹஜ்ஜத் தொழுது வாரேன்னு சொன்னாக்கா அமல் அப்படியே போயிட்டு. குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டிக்கான எந்த ஒரு அமலையும், விசேஷமாக சதக்கா தர்மம் கொடுக்கக்கூடியவங்களுக்கு, லா துபத்திலு சதக்காத்துக்கும் பில் மன்னி வல் அதா, நீங்க கொடுக்கின்ற தர்மங்கள், நீங்க செய்கின்ற அமல்களை சொல்லி காட்டி உங்களோட அமல்களுக்குரிய ஃபைதாக்களை, நன்மைகளை இல்லாமல் ஆக்கிக் கொள்ளாங்க. எந்த ஒரு அமல் செஞ்சாலும் எங்களுக்கும் அல்லாவுக்கும் இடைப்பட்டதாய்க்கணும். தஹஜ்ஜத் தொழுறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? எல்லாத்துக்கும் காட்டிக்கொண்டு தொழாங்க. வஸல்லு வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் ஆழ்ந்த நித்திரையில இருப்பாங்க, நடுஜாமத்தில் எழும்பி நீங்க தஹஜ்ஜத் தொழுங்க, அது உங்களை சொர்க்கத்தில் நுழைய வைக்கும். அப்ப இந்த மூன்று அமலையும் யார் மிஸ் பண்ணாம செஞ்சு வராங்களோ, ததுகுலு ஜன்னத்த ரப்பிக்கும் பிஸலாம். இந்த மூன்று அமலையும் ஒரு மனிதன் மிஸ் பண்ணாம தொடர்ந்து செஞ்சு வந்தா, ததுகுலு ஜன்னத்த ரப்பிக்கும் பிஸலாம், எந்த கஷ்டமும் இல்லாம சலாமத்தாக லேசாக நீங்க சொர்க்கம் நுழைஞ்சிருவீங்க என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்ப யாரை கண்டாலும் சலாம் சொல்லணும். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் பாதிஉ பிஸ்ஸலாம் பரீஉம் மினல் கிப்ர் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். யாரு சலாத்துக்கு முந்திக் கொள்றாங்களோ, இப்ப அப்படி இல்லை, ஆள் பார்த்து தான் சலாம் சொல்ற, இவர்ட குவாலிஃபிகேஷன் என்ன, இவருக்கும் எனக்கும் எந்த அளவும், ரோட்ல போற பிச்சைக்காரனாக இருந்தாலும் முஸ்லீம் என்று விளங்கிட்டாக அவனுக்கு சலாம் சொல்லுங்க. ஏற்றத்தாழ்வு பார்க்க வேண்டாம், வயசுல சின்னவன் வயசுல மூத்தவன் என்று பார்க்க வேண்டாம், அவன் பட்டம் பதவிகளோடு இருக்கின்றவன் என்று பார்க்க வேண்டாம். யாரை கண்டாலும் சலாத்துக்கு நீங்க முந்திக்கோங்க. அவர் சலாம் சொன்னா பாப்பம் பதில் சொல்லுவோம் என்று இருந்திராதீங்க. அவர் சலாம் சொல்றதுக்கு முன்னால நீங்க சலாத்துக்கு முந்திக் கொண்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபாய்தா என்ன என்று சொன்னா, பரீஉம் மினல் கிப்ர், சொர்க்கம் போறதுக்கு உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய பெருமை இருக்குது, அந்த பெருமை உள்ளத்தை விட்டும் அகற்றப்பட்டு நீங்கள் சொர்க்கத்துக்கு குவாலிஃபிகேஷன் உள்ளவர்களாக நீங்க மாறிடுவீங்க. சலாம் சொல்றதுல யார் முந்திக் கொள்றாங்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் ஃபாய்தா என்னன்னு சொன்னாக்கா, உள்ளத்தில் பெருமை இல்லாம போயிட்டு, அப்ப பெருமை நீங்கிட்டு சொன்னாக்கா லேசா சொர்க்கம் போயிட்டு. எனவே இதுவெல்லாம் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு, ஒவ்வொரு தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கும் இந்த அதபு, இந்த அஹ்லாக்குகள், அடுத்தவனை கண்ணியப்படுத்தக்கூடிய, ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடியது என்பது இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக பங்கு வகிக்கக்கூடியது என்பதை நாம மறந்துடக்கூடாது. கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். எங்க எல்லாத்துக்கும் தெரியும், இஸ்லாம் ஆரம்ப காலத்தில் பதஅல் இஸ்லாமு கரீபா, இஸ்லாம் வந்து ஆரம்பத்தில் மிச்சம் கொஞ்சமாக தான் இருந்துட்டு, அதுக்கு பின்னால தான் நாளுக்கு நாள் வளர்ச்சி கண்டு முழு உலகத்திலேயும் இஸ்லாம் இருக்கின்றது. வஸயஊது கமா பதா, அது மீண்டும் கடைசி காலம் ஆகும் பொழுது
இஸ்லாம் ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே அது அப்படியே வீக்காகி கொண்டு போகும் என்று சொன்னா, இஸ்லாம் என்ற டைட்டிலில் லேபலில் இருக்கக்கூடியவர்கள் குறைய மாட்டாங்க. உண்மையான இஸ்லாமியர்கள், உண்மையான ஈமான்தாரிகள், உண்மையான அதபோடு அஹ்லாஸோடு நடக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தில் குறைஞ்சு போயிட்டுவாங்க. அப்ப இஸ்லாம் அந்த ஆரம்ப கட்டத்தில் அவ்வளவு கொஞ்சமாக இருந்த இஸ்லாம் வளர்றதுக்கு காரணம் இஸ்லாத்தில் நடந்த யுத்தங்களா? யுத்தங்கள் நடந்துட்டு இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்காக. ஆனா இஸ்லாத்துடைய வளர்ச்சி எதை கொண்டு ஏற்பட்டது என்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு காட்டிக் கொடுத்த அதப், இந்த உம்மத்துக்கு காட்டிக் கொடுத்த அஹ்லாக், இந்த உம்மத்துக்கு காட்டிக் கொடுத்த அடுத்தவனை கண்ணியப்படுத்தக்கூடிய தன்மை, இவைகள் தான் இஸ்லாத்தை வளர்ச்சி அடைய செய்தது என்பதை யாரும் மறுக்க முடியாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றன. உலகத்தில் தோன்றிய அத்துணை இறைநேசர்கள், சஹாபாக்கள், நல்லவர்கள், சாலிகின்கள், முன்னைய காலத்தில் வாழ்ந்த மஷாயிக்மார்கள் எல்லோரும் அவர்களுடைய அதபை, அவர்களுடைய அஹ்லாக்கை, அடுத்தவர்களை மதிக்கக்கூடிய தன்மைகளை மக்களுக்கு மத்தியில் பரப்பினார்கள். உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கு இது இல்லாமல் எவ்வளவுதான் திக்ர் செஞ்சாலும் உள்ளம் பக்குவம் அடையாது, தூய்மை அடையாது என்ற செய்திகளை தரீக்கத்தினுடைய ஷேகுமார்களும் தன்னுடைய முரீதீன்களுக்கு புகட்டினார்கள். அவர்களை அந்த முறையிலே வளர்த்தார்கள், ஆளாக்கினார்கள். இதுதான் முழு உலகத்திலேயும் இஸ்லாம் வளருவதற்கு, அடுத்த மக்களிடத்திலே இஸ்லாத்தை பற்றி, முஸ்லிம்களை பற்றிய நன்மதிப்பு ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது. அந்த காலத்திலெல்லாம் இஸ்லாம் என்று சொன்னால், முஸ்லிம்கள் என்று சொன்னால் அடுத்தவர்கள் இஸ்லாத்தை கண்ணியப்படுத்தினார்கள், முஸ்லிம்களை ரெஸ்பெக்ட் பண்ணினாங்க. என்றைக்கு முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் பெருமை ஏற்பட்டு, அடுத்தவனை விட நான் பெரியவன் என்ற எண்ணம் ஏற்பட்டு, அடுத்தவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய, ஏமாற்றக்கூடிய, பொய் பேசக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாத என்னென்ன அதபுகள் எல்லாம் இல்லாமல் போக தொடங்கிட்டோ, அன்றிலிருந்து தான் இஸ்லாமியர்களுடைய, முஸ்லிம்களுடைய வீழ்ச்சியை காணக்கூடியதாக இருந்தது. எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறப்பான மஜ்லிஸினுடைய பரக்கத்தை கொண்டு, குத்பு ஸைலான் ஷேக் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கராமாத்தை கொண்டு, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அழுக்குகளையும் அகற்றி, பெருமை, பொறாமை, நயவஞ்சகம், தீய குணங்கள், அல்லாஹ்வை நெருங்குவதற்கு எதுவெல்லாம் எங்களுக்கு தடையாக இருக்குமோ, எங்களுடைய இபாதத்துக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்குமோ அனைத்தையும் எங்களுடைய உள்ளங்களை விட்டும் அகற்றி, எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி, அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற்ற நன்மக்களாக, அதபோடு ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய பாக்கியம் பெற்ற மக்களாக, அடுத்தவர்களை மதித்து, பெற்றோர்களை மதித்து, வயதில் மூத்தவர்களை மதித்து, உலமாக்களை மதித்து, அஹ்லு பைத்துக்களை மதித்து, யார் யாரை எப்படி எப்படி மதிக்கணும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லித் தந்தார்களோ அந்த வகையில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து, நிரப்பமான ஈமானோடு வாழ்ந்து, நிரப்பமான ஈமானோடு மரணிக்கின்ற தௌஃபீக்கை வல்லவன் அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வமா அலைனா இல்லல் பலாக். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.